கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 10ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தி வந்துட்டு நேராக கீதாட்ட கேட்குறாரு, இங்கே பாருங்க கீதா, நீங்கள் ரொம்ப நாளாக இந்த வீட்டில் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக வந்துட்டு நீங்கள் ரோட்டில் கடந்தீங்க, எதுக்காக உங்கள் தலையில் அடிபட்டுச்சு அப்படிங்கிறத எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கார்த்தி, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், எனக்கு என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எதை பற்றியுமே நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வார்ன் பண்ணேன். அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். கொஞ்சமாவது கேட்டிங்களா? நீங்கள் இப்போ கேட்டதுனால நான் கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம கீதாவை பார்த்து கார்த்தி சொல்கிறாரு, சாரி கீதா, நான் கேட்டது தப்பு தான், உங்ககிட்ட நான் அப்படி கேட்டிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு கீதா சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை வார்ன் பண்ணேன், இது மாதிரி நீ கேட்கக்கூடாது அப்படின்னு நான் பல தடவை வார்ன் பண்ணேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட கேட்காம திரும்பியும் வந்துட்டு நான் யார், எதுக்காக ரோட்டில் கிடந்தேன் அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் நீ கேட்டுக்கிட்டே இருக்க, இதெல்லாம் சரியில்லை கார்த்தி அப்படின்னு சொல்ல, அப்போ கீதா அந்த இடத்துலேருந்து போக பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக தீபாட்ட கெஞ்சுறாங்க, தீபா தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க அப்படின்னு. ஆனால் கீதா சொல்கிறாங்க, நீ சொல்கிறத நான் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்பன்னு பார்த்து இதை மைதிலையும் மீனாட்சியும் பார்த்துட்றாங்க. அப்போ மீனாட்சி வந்துட்டு நேராக கார்த்தி தீபாட்டை கெஞ்சுறதை பார்த்துட்டு செம அதிர்ச்சியாகி அங்கேருந்து வந்துட்டு, கார்த்தி தம்பி இங்கே என்ன நடக்குது, என்ன தீபாவுக்கும் உங்களுக்கும் என்ன அப்படி பிரச்சனை, எதுக்காக தீபா அப்படி கோச்சிக்கிட்டு போகிறா அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை நீ, தீபா வந்துட்டு மூவிக்கு போகணுன்னு சொன்னாங்க, நான் தான் வந்துட்டு முடியாதுன்னு சொன்னேன், அதுக்கு இப்படி கோச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு. அப்போ மைதிலி நேராக கீதாவை பார்த்து, கீதா தீபா ஒரு நிமிஷம் நில்லுடி, கார்த்தி வந்துட்டு ரொம்ப ஒர்க்கில் இருக்காரு, அதனால அப்புறமாட்டி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பாரு, இதுக்கு போய் இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு நீ வந்துட்டு இப்படி போகிறதெல்லாம் ரொம்ப தப்பு, கொஞ்சமாவது மதிச்சு நட அப்படின்னு. அப்போ கீதா முறைக்க, அப்போ கார்த்தி நேராக கீதாட்ட சைகை காட்டுறாரு, அமைதியாக இருங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, கார்த்தி தம்பி இவகிட்டே எல்லாம் நீங்கள் கெஞ்சணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் வரணும்னு நினச்சா வர போகிறீங்க, இல்லைன்னா அப்புறமாட்டி கூட்டிகிட்டு போக போகிறீங்க, இவ என்ன உங்களை வந்து ரொம்ப கட்டாயப்படுத்துறது, நீங்கள் பாரு தீபா பேசுகிறத இனிமேல் பார்த்து பேசிக்கோ அப்படின்னு சொல்ல, அப்போ கீதா அமைதியாக இருக்காங்க. அப்போ கார்த்தி நேராக வந்துட்டு கீதாட்ட, இங்கே பாருங்கள் சாரி என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமே அதை பற்றி எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட மைதிலி நேராக கார்த்திக்கிட்ட, என்ன கார்த்தி இவகிட்ட போய் நீங்கள் சாரி சொல்கிறீங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, இவளையெல்லாம் விட்டு தான் பிடிக்கணும், இவகிட்டையெல்லாம் இப்படி பேசாதீங்க, தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு கொஞ்சம் பறிவு பார்த்தா இவ ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, விடுங்க அக்கா, அவகிட்ட இதை பற்றி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்ல, மைதிலியும் நீங்கள் பாருங்க, நீங்கள் சொல்கிறதுனால தான் நான் தீபாவை விடுறேன், இல்லைன்னா கண்டிப்பாக இவகிட்ட கேள்வி கேட்டு எதுக்காக இப்படி பண்ணுற அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு. அப்போ கீதா வேகமாக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ கார்த்தி நேராக கீதாட்ட போயிட்டு, இங்கே பாருங்க கீதா, நான் கேட்டது தப்பு தான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே நான் கேட்க மாட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, பரவாயில்ல விடு, ஏதோ தெரியாதனமாக கேட்டுட்ட, என்னை பற்றி தெரியும்ல, நீ மறுபடியும் ஏதாவது கேட்டியன்னா இதே மாதிரி தூக்கி வீசிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன், அப்புறம் உங்கள் அம்மா வந்துட்டு நான் தீபா இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு அடுத்த செகண்டே என்ன ஆகணும் உனக்கு தெரியும்ல, அதனால நீ என்னை பற்றி கேட்குற வேலையை வச்சுக்காத, உனக்கு தேவையானதே தீபா உருவத்தில் இருக்கிற நான் மட்டும்தான், அதுவும் உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்காக, அதான் நான் இருக்கேன்னு, அதுக்கப்புறம் எதுக்கு நீ திரும்ப திரும்ப கேட்குற, இனிமேல் அதை பற்றி கேட்காத அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்தியும் சரி மேடம், நான் இனிமே அதை பற்றி எதுவுமே நான் கேட்க மாட்டேன், கேட்ட வரைக்கும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, கீதா சொல்கிறாங்க, சரி சரி பரவாயில்ல, எனக்கு நீ கேட்ட கேள்வியில் தலைவலிக்க ஆரம்பிச்சுட்டு எனக்கு போயிட்டு ஒரு காஃபி போட்டு கொண்டு வா ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போகிறாரு. அப்போ மைதிலி வந்துட்டு நேராக கார்த்திகிட்ட, என்ன கார்த்தி கிச்சன் பக்கம் வந்திருக்கீங்க, என்ன வேணும் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, தீபாவுக்கு தலைவலிக்கு தான், ஒரே ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, என்ன கார்த்தி இதெல்லாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நானே போட்டுக்கிறேன், தீபாவுக்கு என் கையால் டபுள் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்குறேன், அப்போ தான் அவங்களுக்கு தலைவலி குறையும் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் பண்ணுறது ரொம்ப ஓவர், எனக்கு அவளை பார்த்தாலே தீபா மாதிரி தெரியல, ஏற்கனவே வந்துட்டு எவ்வளோ ஒருத்தி மாஸ்க் போட்டுக்கிட்டு நம்மளை ஏமாத்தினால அது மாதிரி யாராவது ஏமாத்துறோளோ அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சேச்சா அப்படியெல்லாம் இல்லை, தீபாவை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே மைத்திலியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறமா கார்த்தி நேராக காஃபி போட்டு நேராக மாடிக்கு கொண்டுட்டு போறாரு. அப்பன்னு பார்த்து மீனாட்சியும் மைதிலியும் வராங்க. அப்ப மீனாட்சி கேட்குறாங்க மைதிலி கிட்ட, என்ன இது கார்த்தி தம்பி காஃபி போட்டு கொண்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப மைதிலி சொல்றாங்க, தீபா தான் திமுறா வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு கார்த்திய காஃபி போட்டு கொண்டு வர சொல்லியிருக்கா. தீபா தான் காஃபி போட்டு கொண்டுட்டு போறா அப்படின்னு. இது கேட்டதோட அந்த மீனாட்சி சொல்றாங்க, என்ன இது அநியாயமா இருக்கு, தீபா இப்படி பண்ற ஆளே கிடையாதே, ஒருவேளை எவ்வளோ ஒருத்தி தீபா மாதிரி நடிக்கிறாளோ அப்படின்னு. தீபாவோட பிஹேவியர்ல நிறைய மாற்றம் தெரியுதுல்ல அப்படின்னு மீனாட்சி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மைதிலி சொல்றாங்க, ஆமா தீபாவோட பிஹேவியர்ல நிறையவே மாற்றம் இருக்கு. தீபா அந்த மாதிரி எடுத்தறிஞ்சு பேசுறவெல்லாம் கிடையாது. அவ பொறுமையா அமைதியா தான் பேசுவா. ஆனா இவ என்னன்னா இப்படி பேசுறா, உண்மையிலேயே கார்த்தி தம்பி சொன்ன மாதிரி ஏதாவது தலையில அடிபட்டுருச்சோ அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, இதை பத்தி நம்ம கார்த்தி கிட்ட கேட்டாதான் தெரியும். கார்த்தி தம்பி ரூம்ல தான் இருக்காரு, நம்ம போய் கேட்போமா அப்படின்னு. மைதிலி சொல்றாங்க, ஐயோ அங்க தீபா இருக்காளே, அவகிட்ட நம்ம நேரடியா போய் கேட்டா கண்டிப்பா அவ நம்மளையும் சேர்த்து திட்டுவா அப்படின்னு. மீனாட்சி கேக்குறாங்க, அப்புறம் எப்படிதான் நம்ம உண்மையை தெரிய வைக்கிறது அப்படின்னு. மைதிலி சொல்றாங்க, கார்த்தி தம்பி வெளியில வருவாருல்ல, அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. அப்ப மீனாட்சியும், நீ சொல்றதும் கரெக்டு தான் மைதிலி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்து கார்த்தி வெளியில வராரு. கார்த்தி வெளியில வந்ததோட நேரா மீனாட்சியும் மைதிலியும் நிக்கிறத பார்த்துட்டு கார்த்தி நினைக்கிறாரு, ஆஹா இவங்க 2 பேரும் ஏதோ தீபாவை பத்தி தான் கேள்வி கேட்க போறாங்க, கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு கார்த்தி நேரா அவங்க கிட்ட வந்துட்டு, சொல்லுங்க ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க மீனாட்சி சொல்றாங்க, தம்பி நீ கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. தீபா இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன தம்பி, தீபாவை பார்த்தாலே தீபா மாதிரியே தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, ஏன் நீ இப்படி சொல்றீங்க, தீபா நல்லா தானே பேசுறாங்க அப்படின்னு. அப்படின்னு கார்த்தி கேட்குறாரு. அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க, இல்ல தம்பி தீபா எப்படி பேசுறான்னா எல்லாருமே எடுத்தறிஞ்சு பேசுறா. தீபா அந்த மாதிரி பேசுற ஆளே கிடையாது. அவளுக்கு அடிப்பட்டத்துல எதுவும் பிரச்சனையா தம்பி, எங்க கிட்ட எதுவும் சொல்லாம மறைக்கிறீங்களா அப்படின்னு. ஆனா கார்த்தி சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்லை நீ, தீபா நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு. ஆனா மீனாட்சி சொல்றாங்க, இல்ல தம்பி நீங்க வந்துட்டு தர்மலிங்கம் ஜானகி அம்மாட்ட 2 பேருக்கிட்டையும் தீபாவுக்கு ஏதோ தலையில அடிபட்டதுனால ஏதோ சின்ன பிரச்சனை, அதனால அவங்க அப்படிதான் பேசுவாங்க, சரியாகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை வந்து அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க. அதை கேட்டதோட எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு, என்னடா இது இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. அதோட தீபா வந்துட்டு பிஹேவ் பண்றத பார்த்தாலுமே எங்களுக்கு அப்படிதான் இருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு குடும்பத்து மேலேயும் உங்க மேலேயும் அவ்வளோ பொலைட்டா ரெஸ்பெக்டா இருப்பான்னு நாங்க பார்த்துருக்கோம். ஆனா அவ இப்படி பேசுறத பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா தம்பி, பழசு எதுவும் மறந்துட்டாளா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஐயோ அண்ணி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அந்த ரியாவும் ரம்யாவும் கடத்திட்டு போனதுனால தீபக் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க, அவ்வளவுதான், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க வந்துட்டு தீபா கிட்ட அதிகம் பேசாதீங்க, கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு சரியாகிடும் அப்படின்னு. இது கேட்டதோட மைதிலியும், சரிங்க தம்பி ஒரு கிளாரிபிகேஷனுக்கு தான் கேட்டோம், மற்றபடி தீபா மேல எங்களுக்கு தப்பான அபிப்பிராயம் கிடையாது அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, சரி இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை, ஏன்னா தீபா வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கோவமா தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு மைதிலியும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்ல கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மீனாட்சி மைதிலி கிட்ட சொல்றாங்க, கார்த்தி தம்பி பேசுறத பார்த்தாலே மனசு கஷ்டமா இருக்குல்ல, அவரு ரொம்ப மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, தீபாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு, நம்ம வேற தேவையில்லாம தீபாவை பத்தின சிந்தனையை அவருக்கு உருவாக்கி விட்டுட்டோம் அப்படின்னு. மைதிலி சொல்றாங்க, ஆமா மீனாட்சி நம்ம தீபாவை பத்தி கேட்காம இருந்திருக்கணும், தேவையில்லாம நம்மளும் கேட்டு கார்த்தியோட மனசுல கஷ்டத்தை உண்டாக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, என்னைக்கா இருந்தாலும் நம்ம கேட்டுதானே ஆகணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மைதிலியும், சரி இப்பதான் அத்தையும் மாமாவும் கால் பண்ணாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா தீபா வந்துட்டு மாமாவை ரொம்ப மரியாதை இல்லாம பேசிட்டாலாம், இதனால மாமா வந்துட்டு ரொம்ப ஒரு சோகமா இருக்காரு அப்படின்னு இப்பதான் அத்தை வந்து கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்றாங்க, அப்படி தீபா என்ன பேசினாலாம் அப்படின்னு. அப்ப மைதிலி சொல்றாங்க, இனிமே வீட்டு பக்கமே வரவேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தி பேசியிருக்கா, இதனாலதான் மாமா வந்து ரொம்ப சோகமா இருக்காராம் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க மீனாட்சி. தீபா இந்த மாதிரி அம்மா அப்பாவை தேவையில்லாம திட்டினதே கிடையாது, இப்படி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மைதிலி அப்படின்னு. அப்ப மைதிலி சொல்றாதுங்க, அதான் அந்த ரியாவும் ரம்யாவும் கடத்திட்டு போனதுலேருந்து தீபாவுக்கு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு, தீபாவுக்கு எப்ப குணமாகும்னு தெரியல அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்றாங்க, கடவுள் புண்ணியத்துல சீக்கிரமா சரியாகிட்டா போதும், ஏற்கனவே தீபா பல கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, இப்ப அவளுக்கு இந்த பிரச்சனையால அவளை யாரும் வெறுக்காம இருந்தா போதும் அப்படின்னு.
மைத்திலி சொல்றாங்க, கண்டிப்பா சீக்கிரம் ஒரு நாள் சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனை செட் பண்ணி நேரா அந்த போலீஸை காமிக்கிறாங்க, அந்த கீதாவை தேடின போலீஸை. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏரியாக்குள்ளதான் எங்கேயோ அந்த கீதாவை வந்து நம்ம பார்த்துருக்கணும் அப்படின்ட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்குறாங்க பக்கத்துல உள்ள கடையில. அப்பன்னு பார்த்து அதுல கரெக்டா அந்த கீதா போய் மயங்கி கார்த்தியோட கார் முன்னாடி போய் விழுறது அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கார்ல உள்ளவன் தான் இந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிருக்கான், இவனை விசாரிச்சா அந்த கீதா எங்க இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சு போயிரும் அப்படின்ட்டு அந்த கார் நம்பரை டீட்டெயிலை கலெக்ட் பண்றாங்க. அந்த கார் நம்பரை டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி கார்த்தியையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த கர்நாடகா போலீஸ் நேரா சரவணனுக்கு கால் பண்றாங்க. சரவணன் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, அப்ப அவங்க சொல்றாங்க, சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அக்யூஸ்ட் வந்து எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த பொண்ணு பேர் வந்து கீதா. அந்த பொண்ணை உடனே நாங்க வந்துட்டு கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த பொண்ணு எங்கன்னு நாங்க கண்டுபிடிக்கணும். அந்த பொண்ணை இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பையன் வந்து அழைச்சிட்டு போயிருக்கான். அவன் பேர் வந்து கார்த்தி. அவன் எந்த இடம்னு தெரியல, அவனை கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னு சொல்ல சரவணன் கேட்குறாரு, கார்த்தின்னு சொன்னீங்களே, வேற ஏதாவது டீட்டெயில் இருக்கா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, சார் அவன் வந்து பெரிய டெக்ஸ்டைல் கம்பெனி அப்புறம் காஸ்மெட்டிக் கம்பெனியை வச்சிருக்காராம்ல அப்படின்னு. அதுக்கு சரவணன் சொல்றாரு, எனக்கு தெரியும் யாருன்னு அப்படின்னு சொல்ல. ஸோ இதை கேட்டுட்டு கர்நாடகா போலீஸ் சொல்றாங்க, யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க வந்துட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வாங்க, அவங்களோட அட்ரஸை தரேன். அவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு மிஸ்டேக் பண்ற ஆளெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஹெல்ப் தான் கார்த்தி பண்ணியிருப்பாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த கர்நாடகா போலீஸும் சரி ஹெல்ப் பண்ணியிருக்கிறதாவே இருக்கட்டும், அவங்களுடைய டீட்டெயில் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணனும் டீட்டெயிலை கொடுக்க, அப்போ அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக யார் வீட்டுக்கு கிளம்புறாங்கன்னா கார்த்தி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே நேராக கர்நாடகா போலீஸ் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க, நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வீட்டு வாசலில் போலீஸை பார்த்துட்டு அருணாச்சலம் அதிர்ச்சி ஆகுறாரு. அருண், ஆனந்த், அருணாச்சலம் 3 பேருமே போயிட்டு அந்த போலீஸை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அவங்க சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்யூஸ்டு இங்கே இருக்கிறதா எங்களுக்கு தெரிய வந்துச்சு, அதான் அவங்கள பற்றி விசாரிக்க வந்தேன் அப்படின்னு. அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரிஞ்ச அக்யூஸ்டா? எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, எங்கள் வீட்டில் ஃபேமிலியாக இருக்கும், நீங்கள் தேடுற ஆள் இங்கே இருக்காது அப்படின்னு. ஆனால் அந்த கர்நாடகா போலீஸ் சொல்கிறாரு, இல்லை சார், அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா அப்படின்னு எங்களுக்கு நியூஸ் கிடச்சிருக்கு, அதனால தான் அந்த பொண்ணை தேடி வந்திருக்கோம். நீங்கள் வந்துட்டு வீட்டில் உள்ளவங்களை மட்டும் கூப்பிட்டு நிற்க வச்சிங்கன்னா போதும், அதில் யாருன்னு நாங்கள் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருண் சொல்றாரு, சரி ஏற்கனவே எங்க வீட்டுல பல பிரச்சனைகள் இருக்கு, இப்பதான் எங்க அம்மாவுக்கு சரியாகிருக்கு, எங்க அம்மா இப்பதான் நிம்மதியா இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க போலீஸை பார்த்தா கண்டிப்பா ரொம்ப கவலைப்படுவாங்க சார், ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, இந்த சர்ச் வாரண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு. ஆனா கர்நாடகா போலீஸ் சொல்றாரு, இல்ல சார், நாங்க வீட்டுக்குள்ள யார் யார் இருக்காங்கன்னு செக் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு. கார்த்தியும் கீதாவும் ரூம்ல இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம கார்த்தி சொல்றாரு, வெளியில ஏதோ சத்தமா இருக்க மாதிரி இருக்குல்ல அப்படின்னு. கீதா சொல்றாங்க, உங்க வீட்டுல வேற வேலை என்ன, போய் பார்த்துட்டு வாங்க, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. கார்த்தி சொல்றாரு, சரி நீங்க வராம இருக்கிறது நல்லதுதான், நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து வெளியில வந்து பாக்குறாரு. பார்த்தா போலீஸ் நிக்கிறாங்க. அப்ப கார்த்தி நேரா கீதாட்ட வந்துட்டு போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல கீதா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கீதா பயப்படுறத பார்த்துட்டு கார்த்தி கேட்குறாரு, நீங்க எதுக்கு போலீஸை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு. கீதா சொல்றாங்க, இல்ல எனக்கு சின்ன வயசுலேருந்தே போலீஸை பார்த்தா பயம் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி சரி அப்ப நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து வராரு. வந்துட்டு நேரா அந்த போலீஸை பார்த்துட்டு, சார் என்ன சார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க, அப்ப கர்நாடகா போலீஸ் சொல்றாரு, சார் உங்க பேரு தானே கார்த்தி அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா என் பேரு தான் கார்த்தி, ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாங்க, சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வந்துட்டு நீங்க வண்டியில ஏத்தி கொண்டு வந்திருக்கீங்க, அந்த பொண்ணை பத்தின டீட்டெயில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, எந்த பொண்ணை நீங்க கேக்குறீங்க அப்படின்னு. அப்ப அவங்க வந்துட்டு நேரா போட்டோவை காமிக்கிறாங்க. போட்டோவை பார்த்ததோட அந்த 3 பேரும் செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தியும் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, எதுக்கு இந்த பொண்ணை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு. அருணாச்சலம் நேரா போலீஸை பார்த்து, நீங்க எதுக்கு சார் தீபாவை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாங்க, இந்த பொண்ணு பேரு தீபா கிடையாது, இந்த பொண்ணு பேரு கீதா, இந்த பொண்ணு இந்த வீட்டுலதான் இருக்காங்களா அப்படின்னு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி நேரா அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா இவங்க வந்துட்டு தீபாவை கீதான்னு தப்பா நினைச்சு வந்திருக்காங்க அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாங்க, என்ன தீபாவை கீதான்னு நினைச்சு வந்திருக்கனா, இங்க பாருங்க, அப்ப இந்த பொண்ணு மாதிரியே இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு. அருணாச்சலம் சொல்றாரு, சார் நீங்க தீபாவை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க,
தீபா ஒன்றும் அக்யூஸ்டு கிடையாது சார் அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க அந்த பொண்ணை நான் இப்போ பார்த்தே ஆகணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு இல்லை சார் நீங்கள் கூப்பிட்றீங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நாங்கள் வந்துட்டு தீபாவை கூப்பிட முடியாது அப்படின்னு. ஆனால் போலீஸ் சொல்கிறாங்க சார் நீங்கள் இப்போ காமிக்கலைன்னா நானே போயிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருணாச்சலம் கார்த்திகிட்ட என்ன கார்த்தி இது இங்கே என்ன நடக்குது? அப்ப இத்தனை நாளும் நம்ம வீட்டுல இருந்தது தீபாவை கிடையாதா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு அப்பா இவர் தான் ஏதோ உளறிக்கிட்டே இருக்காரு, நீங்க தேவையில்லாம அவங்க சொல்றதையெல்லாம் நம்பாதீங்க. தீபா நல்லபடியா தான் இருக்காங்க, நம்ம வீட்டுல இருக்கிறதான் தீபா, இவங்க தான் வேற ஏதோ ஒரு போட்டோவை கொண்டாந்து வச்சுக்கிட்டு நம்மளை குழப்பறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாரு இங்க பாருங்க யாரு குழப்பற அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வந்துடும், நீங்க அந்த பொண்ணை மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு நேரா கார்த்தி வந்துட்டு இங்க பாருங்க அதெல்லாம் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்ல போலீஸ் சொல்றாங்க நீங்க கூப்பிடலைன்னா நாங்க நேரடியா போய் பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு டக்குன்னு வீட்டுக்குள்ள போறாங்க. இதை பார்த்துட்டு அருணும் ஆனந்தும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப போலீஸ் நேரா கீதாவோட ரூமுக்கு போறாங்க. அங்க கீதா உட்காந்துருக்காங்க. அப்ப போலீஸ் நேரா போயிட்டு ஏய் நீ இங்கதான் இருக்க அப்படின்னு சொல்ல கீதாவுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்ப கீதா என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தீபான்னு நினைச்சுதான் நம்ம இந்த வீட்டுல இருக்கோம், அதனால எப்படியாவது தீபாவா நடிக்கணும் அப்படின்ட்டு. யார் சார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அப்ப போலீஸ் சொல்றாங்க ஏய் உன் பேர் வந்துட்டு கீதா, இந்த வீட்டுல தீபாவா நடிச்சுக்கிட்டு இருக்கா, மரியாதையா என் கூட வந்துரு, இல்லைன்னா அப்புறம் உன்னை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா அதிர்ச்சி ஆகியே சார் நீங்க யாருன்னே தெரியல, இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம இமெயில பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என் பேரு தீபா சார் அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாங்க உன் பேரு தீபாவா கீதாவா அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை பிடிச்சி இழுத்துட்டு வர. இதை பார்த்துட்டு அபிராமி மீனாட்சி மைத்திலி எல்லாரும் அங்க வராங்க. வந்துட்டு சார் அவளை விடுங்க சார், அவ பேரு தீபா தான், நீங்க கீதான்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அப்ப போலீஸ் சொல்றாங்க இங்க பாருங்க உங்க எல்லாரையுமே இவ நல்லா ஏமாத்திருக்கா, இவ சரியான அக்யூஸ்டு, இங்க பாருங்க இவளோட டீட்டெயில் எல்லாமே இருக்கு அப்படின்ட்டு லேப்டாப்ல எல்லா டீட்டெயில்ஸையும் காமிக்க. இதை பார்த்துட்டு வீட்டுல உள்ள எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. கார்த்தியும் ரொம்ப அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. அப்ப கீதா சொல்றாங்க இங்க பாருங்க சார் நீங்க தேடுற ஆளு வேற, நான் வந்துட்டு தீபா, நான் இந்த வீட்டோட மருமக, அத்தை சொல்லுங்க அத்தை அப்படின்னு. அபிராமி நேரா போலீஸை பார்த்து இங்க பாருங்க சார் நீங்க யாருன்னு நினைச்சு என் மருமகளை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க, இங்க பாருங்க என் மருமக பேரு வந்துட்டு தீபா தான், நீங்க கீதான்னு தப்பா சொல்றீங்க, இங்க பாருங்க தேவையில்லாம யாரோ ஒருத்தவங்க என் குடும்பத்துல உள்ள சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க, தயவு செஞ்சு நீங்க நம்பாதீங்க அப்படின்னு. ஆனா போலீஸ் சொல்றாங்க இங்க பாருமா எனக்கு நல்லா தெரியும் இந்த பொண்ணு தான் கீதான்னு, கீதாவோட பழக்கம் ஒண்ணு இருக்கு, ஏதாவது பதட்டமாக்கிட்டான்னா தலையில அவ கைய வச்சுட்டு லைட்டா அடிச்சுப்பா, சோ இவளும் இதே மாதிரிதான் பண்றா, அதனால கண்டிப்பா இவ கீதாவா தான் இருக்கணும், இவளை விட முடியாது, நாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி நேரா அவங்க அம்மாட்ட போயிட்டு அம்மா கவலைப்படாதீங்கம்மா, அவங்க தப்பா தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, நம்ம தீபா நல்லபடியா தான் இருக்காங்க அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க இங்க பாருப்பா போலீஸை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியல, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, சொல்லுப்பா நம்ம தீபா தானே இத்தனை நாள் வீட்டுல இருந்தது அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு நம்ம தீபாவுக்கு எதுவும் ஆகல, நல்லாதாம்மா இருக்காங்க, நீங்க தேவையில்லாம கண்டவங்க சொல்றத நம்பாதீங்க, நம்ம தீபாவுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அவங்க நல்லபடியா இருக்காங்க, தேவையில்லாம இவங்க தான் மாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க, அந்த கீதா யாருன்னு தெரியலமா அப்படின்னு. அப்ப அந்த அபிராமி சொல்றாங்க இல்லப்பா எனக்கு இப்பவே தீபாவா பார்க்கணும், நீ எப்படியாவது போயிட்டு கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போனதோட கர்நாடகா போலீஸ் சொல்றாங்க இங்க பாருங்க இப்ப எதுக்கு நீ என்ன வேணும், நீ எதுக்கு வந்திருக்க, நீ என்னதான் இந்த பொண்ணை ரிலீஸ் பண்ண வந்தாலும் கண்டிப்பா இந்த பொண்ணை ரிலீஸ் பண்ண முடியாது, இந்த பொண்ணு தீபான்னு நீ நிரூபி, அதுக்கப்புறம் நான் இந்த பொண்ணை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. கார்த்தி நேரா அவர்கிட்ட இங்க பாருங்க சார் எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும், அதுக்கு தான் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தேன், தயவு செஞ்சு விட்டுருங்க சார் அப்படின்னு. ஆனா போலீஸ் சொல்றாரு இல்ல தம்பி இந்த பொண்ணு வந்துட்டு கீதான்னு நிரூபணம் ஆகிருச்சு, ஸோ இதுக்கு மேலே இந்த பொண்ணை நாங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ண மாட்டோம், நாங்க மேலிடத்துல தான் பதில் சொல்ற மாதிரி இருக்கும், ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கீதாவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை, நீங்கள் தீபா எங்கே இருக்காங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடு இருந்தால் நல்லா இருக்கும்ல. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் கமெண்ட்ஸை படித்தேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைதிலியோட ஹஸ்பண்டை காணும், நம்ம தீபாவோட தம்பியான இனியனை காணும் அப்படின்னு நிறைய கேரக்டர்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் 2 வீக்ஸில் நம்ம கார்த்தியோட கேரக்டரே மிஸ் ஆகியிருந்துச்சு, அதை யாரும் நோட் பண்ணிங்களா? அப்கமிங் எபிசோடில் கண்டிப்பாக கார்த்தியோட ஹீரோயிசத்தை நிறையவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே மாதிரி
அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.